தந்தை, மைந்தர், தூய ஆவியராகிய திரியேக கடவுளுக்கு மாட்சி உண்டாவதாக. இப்பரிசுத்த தொழுகைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பெயர்னாலே வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் யாவரும் இணைந்து ஆண்டவரை போற்றி பாடுவோம். ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய தூய சன்னிதானத்திலே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்முடைய பாதத்திலே நாங்கள் பணிந்து உம்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் ஆண்டவர் எங்களை பாதுகாத்தீர். ஆண்டவருடைய கிருபைகளுக்காய் இரக்கங்களுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். 2 பேரோ 3 பேரோ என்னுடைய நாமத்தின் நிமித்தம் ஒரு மனதோடு கூடி வருகிறவர்கள் மத்தியில் வாசமாயிருப்பேன் என்ற ஆண்டவருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே நிறைவாய் தங்க வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தை நோக்கி மன்றாடுகிறோம். பாடுகின்ற பாடல்கள், சிந்திக்கின்ற இறை வார்த்தைகள் மூலமாக எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவருக்குள் புதுபலனடைய கிருபை செய்யும். இந்த தொழுகையின் ஒவ்வொரு பகுதியிலும் நீர் ஆசீர்வதித்து தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இறை நாம மகிமைக்காக பாமாலைகளில் எல்லாம் படைத்த நமது தயாபர பிதாவுக்கு படைப்பின் செய்கைக்காகவே புகழ் செலுத்தும் மாந்திரே என்ற பாடலை நாம் இணைந்து பாடுவோம். Lord,
முறையாக படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் 90. சங்கீதம் 90. ஆண்டவரே தேவரீர் தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர். நீர் மனுஷனை நீர்த்துளியாக்கி மனுபுத்திரரே திரும்புங்கள் என்கிறீர். அவர்களை வெள்ளம் போல் மாறிக்கொண்டு போகிறீர். நித்திரைக்கு ஒத்திருக்கிறார்கள், காலையிலே முளைக்கிற புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நாங்கள் உமது கோபத்தினால் அழிந்து உமது உக்கிரத்தினால் கலங்கி போகிறோம். எங்கள் நாட்களெல்லாம் உமது கோபத்தால் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை கழித்து போட்டோம். உமது கோபத்தின் வல்லமையும் உமக்கு பயப்படத்தக்க விதமாய் உமது உக்கிரத்தையும் அறிந்து கொள்ளுகிறவன் யார்? கர்த்தாவே திரும்பி வாரும். எதுவரைக்கும் கோபமாயிருப்பீர்? உமது அடியாருக்காக பரிதபியும். தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். யாவரும் இணைந்து படிப்போம். எங்கள் தேவனாகிய ஆண்டவரின் பிரியம் எங்கள் மேல் இருப்பதாக. எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தும். ஆம், எங்கள் கைகளின் கிரியையை எங்களிடத்தில் உறுதிப்படுத்தி அருளும். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். களியாட்டும் வெறியும் வேசித்தனமும் காமவிகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவோம். துர் இச்சைகளுக்கு உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள். இறை சமூகத்திலே நம் உள்ளத்தின் ஆழங்களை சோதித்து ஆராய்ந்து ஜெப நிலையில் அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை அர்ப்பணம் செய்வோம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். தீமை நிறைந்த உலகிலே நாம் வாழுகிறோம். ஆண்டவர் தந்திருக்கின்ற காலங்களை கருத்தோடு பயன்படுத்தி அவர் அண்டைக்கு நாம் திரும்புவோம். தேவரீர் நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. என் உள்ளத்தின் ஆழங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறீர். உம்மை விட்டு நாங்கள் தூரம் சென்ற அனுபவம்,
ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தத்திற்கு செவிகொடாமல், மனம் போன போக்கிலே நாங்கள் நடந்த அனுபவங்கள் உண்டு ஆண்டவரே. சகோதர உறவுகளை சிதைத்த நேரங்கள் உண்டு. உறவுகளுக்குள்ளாக பகைகளை மூட்டி, பொறாமையின் எண்ணங்கள், எரிச்சலின் எண்ணங்கள், கோள் சொல்லுகிற அனுபவங்கள், சகோதர அன்பை பேணி வளர்க்க வேண்டியவர்களாகிய நாங்கள் ஆண்டவரே, பல நேரங்களில் சகோதர உறவுகளை சிதைத்த அனுபவங்களில் வளர்ந்தோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவர் படைத்த அழகிய உலகை பாதுகாக்க வேண்டும், பண்படுத்த வேண்டும் என்ற பெரிய பொறுப்பை ஆண்டவர் தந்திருந்தும், அதை உணர்ந்தும் பல நேரங்களில் உணராமல் செயல்பட்ட நேரங்களுக்காய் ஆண்டவரிடத்திலே இரக்கத்திற்காய் மன்றாடுவோம். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்ட வேளைகளில், சிறைச்சாலை திறக்கப்பட்ட போது சிறைச்சாலைக்காரன் கலங்கிய உள்ளத்தோடு நின்ற வேளைகளில், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்வியோடு நின்றபோது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்ற அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தூய பவுலார் அறைகூவல் கொடுத்தார். தீய வழிகளை விட்டு விலகி ஆண்டவருடைய கரத்தை பற்றுவோம் என்று சொன்னார். அவருடைய கரத்தை நாடுவோம் என்று சொன்னார். ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் ஆண்டவர் அளிக்கிற தெய்வீக அமைதியும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நோவாவினுடைய காலத்திலே பூமி சீர்கெட்டதாக இருந்தது. மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது. மனுஷனுடைய நினைவுகளும் தோற்றமும் பொல்லாததாய் இருந்தது. சீர்கெட்ட உலகிலே நோவாவுக்கும் அவனுடைய குடும்பத்தாருக்கும் ஆண்டவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. உலகத்தின் போக்கிலே வாழுகின்ற வாழ்வு நமக்கு தேவையில்லை. உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்வல்ல, மாறாக ஆண்டவருக்கு பிரியமுள்ள வாழ்க்கை வாழ நம்மை அவருடைய கரத்திலே தருவோம். யோனாவின் காலத்திலே நினிவே பட்டணத்திற்கு எச்சரிப்பின் செய்தி கொடுக்கப்பட்ட வேளைகளில் அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரும் மனம் வருந்தி ஆண்டவரிடத்தில் உபவாசத்தோடு ஆண்டவருடைய இரக்கத்திற்காய் மன்றாடின போது கர்த்தருடைய கரத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொண்டார்கள். நாட்கள் பொல்லாதவைகளானபடியால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். நம்முடைய பாவங்கள் நிவர்த்தி செய்யப்படும் பொருட்டு நீங்கள் மனம் திரும்பி குணப்படுங்கள் என்ற ஆண்டவருடைய வார்த்தையை மனதிலே நிறுத்தி நாம் ஆண்டவர் அண்டைக்கு நாம் திரும்புவோம். எந்த பாவியும் புறம்பே தள்ளாத நேசர், பாவத்தை வெறுக்கின்றவர், பாவியை நேசிக்கின்றவர், அவர் அண்டைக்கு நாம் திரும்புவோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுள் பிரவேசிப்பேன் என்ற ஆண்டவருடைய சத்தத்திற்கு செவி கொடுப்போம். பாவ அறிக்கைக்கு துணையாக பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே என்ற பாடலுடைய பல்லவி மற்றும் சரணத்தை இணைந்து பாடுவோம்.
பரிசுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் என்னில் உண்டு ஆண்டவரே, என்னை கழுவி சுத்திகரியும் என்று சொல்லி மன்றாடுவோம். ஆறும் தந்தையே, என் உள்ளலங்கோலத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை ஆண்டவர் அறிகிற தெய்வம். ஆண்டவரே, என்னை கழுவி உம்முடைய திரு இரத்தத்தால் பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை தாழ்த்தி அர்ப்பணம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், பாவ மன்னிப்பையும் ஜீவியத்தை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் தூயாவியானவருடைய கிருபையும் தேற்றரவையும் தந்தருளுவாராக. ஆமே. ஆண்டவருடைய கரத்தினின்று புதிய வாழ்வை பெற்றுக்கொண்ட நாம் எல்லாவற்றிலேயும் எச்சூழலிலும் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை கண்ணின் மணி போல் பாதுகாத்த தயவிற்காய் நன்றியோடு ஸ்தோத்தரிப்போம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை அதிசயமாய் பராமரித்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவையான உணவையும் உடுப்பதற்குரிய உடையும் உறைவிடத்தையும் உழைப்பதற்குரிய ஆற்றலையும் தந்தார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய கரத்திலிருந்து 10 மனிதர்கள் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். ஒரே ஒரு மனிதன் மாத்திரம் வந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான். ஆண்டவருடைய கேள்வியோ, மற்ற 9 பேர் எங்கே? நம்மை ஆண்டவர் இவ்வுலகில் நிலைநாட்டி வைத்திருப்பது அவருடைய சொத்த கிருபை. பலவித பாதுகாப்பற்ற சூழல்களை சந்தித்தோம், நெருக்கடிகளை சந்தித்தோம். ஆண்டவர் நமக்கு விடுதலையை தந்தார், தெய்வீக அமைதியை தந்தார். எல்லா சூழல்களில் நம்மை அதிசயமாய் நடத்தினார். நாம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் சோர்ந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். நாம் ஒடுங்கி போகாதபடி ஆண்டவர் நம்மை தாங்கினார். கலக்கமடைந்தும் மனமுறிவடையாதபடி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். துன்பப்படுத்தப்பட்டும் கைவிடாதபடி ஆண்டவர் நம்மை தாங்கினார். கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகாதபடி ஆண்டவர் நம்மை பலப்படுத்தினார். தூய பவுலார் பலவித வலிகளிலும் வேதனைகளிலும் சஞ்சலங்களிலும் பயணித்த போது சொல்லுகிறார், ஆண்டவருடைய கிருபை என்னை தாங்கினது, என் கிருபை உனக்கு போதும் என்ற ஆண்டவருடைய கரம் என்னை பலப்படுத்தினது என்று சொல்லி நான் எல்லாவற்றிலும் எச்சூழலிலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவேன் என்கிற தூய அனுபவத்தை வெளிப்படுத்துகின்றார். நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு சூழல்களிலும் ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் செய்த நன்மைகளுக்காய் நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே நாம் பயணிக்கிறோம். கர்த்தர் கிருபையினால் நம்மை தாங்கி இம்மட்டும் நம்மை நடத்தினார். பலவித செய்திகள், சப்தங்கள், கடினமான சூழல்கள், பாதுகாப்பற்ற நெருக்கடியான அனுபவங்களை சந்தித்தோ. கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். ஆண்டவர் தம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் நம்மை தாங்கின தயவுகளை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தருடைய ஆலய சமூகத்திலே கூடி நாம் ஆராதிப்பதற்கும் ஆண்டவரை தொழுது கொள்வதற்கும் ஆண்டவருடைய நாமத்தை புகழ்ந்து போற்றி பாடுவதற்கும் ஆண்டவர் தந்த தெய்வீக கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம். குடும்ப உறவுகளில் ஆண்டவர் அமைதியை தந்தார், நல்ல வேலைகளை தந்தார், வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணைவரை தந்தார், பிள்ளைகள் பெற்றோர்களை தந்தார். ஆண்டவர் தந்திருக்கிற நல்ல நண்பர்கள், ஆலயம் என்கிற அழகிய கூட்டுறவு, ஆண்டவர் தந்திருக்கிற மேன்மையான எல்லா கிருபைகளை எண்ணி நாம் நன்றியோடு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஆண்டவர் நம்முடைய கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துவோம் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஸ்தோத்திர பலிகளோடு எதிர்நோக்கி இருக்கிற வாழ்வின் காலங்கள், நாம் எதிர்நோக்கி இருக்கிற புதிய மாதத்தின் சூழல்களில் ஆண்டவரே உம்முடைய கரம் என்னை தாங்கட்டும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோம். அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய் என்ற பாடலுடைய பல்லவியை இணைந்து பாடுவோம்.
அர்ப்பணித்தேன் என்னை முற்றிலுமாய். அற்புதநாதா உம் திருக்கரத்திலே அனைத்தும் கிறிஸ்துவுக்கே என்ற அர்ப்பண சிந்தையோடு நாங்கள் ஒவ்வொரு நாளும் உடைய திருவிருப்பத்தை நிறைவேற்றவும், ஆண்டவருடைய நடத்துதல்களை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தவும், ஆண்டவருடைய தெய்வீக பாதுகாப்பையும் பராமரிப்பையும் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மக்களாய் வாழவும் எங்களை நீரே ஆற்றல் படுத்தும் என்று சொல்லி அமைதியாக அவருடைய திருக்கரத்திலே நம்மை தருவோம். யாவரும் இணைந்து ஸ்தோத்திர ஜெபத்தை ஏறெடுப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அமருங்கள். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்கலாம். பழைய ஏற்பாட்டு திருமறை பகுதி திருமதி செல்வா ஜூலியஸ் அவர்கள் படிப்பார்கள். நிருப பகுதியை திருமதி ஜெயா டேவிட் அவர்கள் படிப்பார்கள். பதினேழு முதல் 27 வரை. 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 17 முதல் 27 வரை. அந்த ஸ்திரீ கற்பந்தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள். அந்த பிள்ளை வளர்ந்தான். ஒரு நாள் அவன் அறுப்பறுக்கிறவரிடத்திற்கிற தன் தகப்பனண்டைக்கு போயிருந்த போது தன் தகப்பனை பார்த்து, என் தலை நோகிறது, என் தலை நோகிறது என்றான். அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில், இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்துக்கொண்டு போய் விடுங்கள் என்றான். அவனை எடுத்து அவன் தாயினிடத்திற்கு கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் மடியில் இருந்து செத்து போனான். அப்பொழுது அவள் ஏறிப்போய் அவரை தேவனுடைய மனுஷன் கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்டிருந்த அறையின் கதவை பூட்டி கொண்டு போய் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி, நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னான். அப்பொழுது அவன், இது அமாவாசையும் அல்ல, ஓய்வு நாளும் அல்லவே, நீ இன்றைக்கு அவனிடத்திற்கு போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான். அதற்கு அவன், எல்லாம் சரிதான், நான் போக வேண்டியிருக்கிறது என்று சொல்லி அனுப்பினான். கழுதையின் மேல் சேணம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி, இதை ஓட்டிக்கொண்டு போ, உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனான். தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவனை வரக்கண்டு தன் வேலைக்காரனாகிய கேயாசியை பார்த்து, இதோ சூனேமியால் வருகிறாள், நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி, நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவனிடத்தில் கேள் என்றான். அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள். அப்பொழுது கேயாசி அவளை விலக்கி விட்டு வந்தான். தேவனுடைய மனுஷன் அவனை தடுக்காதே, அவள் ஆத்துமா துக்கமாயிருக்கிறது, கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பாடம் வாசித்து முடிந்தாயிற்று. கிறிஸ்துவே எமக்கே மகிமை உண்டாவதாக. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமுறை பகுதி. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதிய நிருபம், ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் 39 முடிய. ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 முதல் அந்த அதிகாரம் முடியும் மட்டும். உமது நிமித்தம் எந்நேரமும் கொல்லப்படுகிறோம், அடிக்கப்படும் ஆடுகளைப் போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோமே. மரணமானாலும்
ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வரும் காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் திருமறை பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம், இறை வார்த்தைகள் 1 முதல் 9 வரை. யோவான் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். இவைகளுக்கு பின்பு யூதருடைய பண்டிகை ஒன்று வந்தது. அப்பொழுது இயேசு எருசலேமுக்கு போனார். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அவைகளிலே குருடர், சப்பாணிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களில் தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு யார் முந்தி அதில் இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனாய் இருந்தாலும் சொஸ்தமாவான். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தான். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகுகாலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும்போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. படிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நற்செய்தி பாகம் படித்தாயிற்று. கிறிஸ்துவே, உமக்கே மகிமை உண்டாவதாக. யாவரும் நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுளின் வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மரித்தோர் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமருங்கள். இந்த நாளுக்குரிய அறிவிப்புகளை சபை செயலர் அவர்கள் கொடுப்பார்கள்.
ஜெபம் செய்வோம். துதிகளின் மத்தியில் வாசமாயிருக்கிற பரிசுத்தம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். கழிந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின் மணி போல் ஆண்டவர் எங்களை பாதுகாத்து நடத்தின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தம்முடைய இரக்கங்களுக்காய் கிருபைகளுக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரை தம்முடைய தெய்வீக பாதுகாப்பினால் எங்களை பாதுகாத்தீர். பலவித கடினங்களும் பலவிதமான யுத்தத்தின் செய்திகளின் நடுவிலும் கர்த்தர் தாமே செட்டையின் மறைவிலே வைத்து கண்ணின் மணி போல் நீர் எங்களை காத்து நடத்தின தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே உம்முடைய திருசன்னிதானத்திலே வந்து ஸ்தோத்திர பலிகளோடு உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவர் தந்த கிருபைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குடும்பங்களையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களின் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதியும். குடும்பங்களிலே வேலைக்கு செல்லுகிற பிள்ளைகள் உண்டு. உழைப்பினால் கிடைக்கிற வருமானங்களில் மகிழவும், வீணான செலவினங்கள் ஒன்று வராதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். நல்ல சரீர சுகத்தை ஆண்டவர் தாரும். வேலைக்கு செல்லுகிற இடங்கள், பணியாற்றுகிற நிறுவனங்கள், உயர் அதிகாரிகளுடைய கண்களில் இரக்கத்தை ஆண்டவர் கட்டளையிடும். ஒவ்வொரு கடமைகளையும் கருத்தோடு செய்வதற்குரிய ஞானத்தை ஆண்டவர் தாரும். தன் வேலையில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவன் நீசருக்கு முன்பாக இல்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான் என்ற உன்னத அனுபவத்தை எங்களுடைய உழைப்பினூடாக நாங்கள் ஆண்டவர் தந்த கிருபைகளை எண்ணி நன்றி செலுத்தவும், ஒவ்வொரு நாளும் மகிழவும் கிருபை செய்யும். குடும்பங்களில் தந்திருக்கிற குழந்தை செல்வங்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மணலை குழந்தைகளாய் இருக்கிற பிள்ளைகள் உண்டு. பள்ளி செல்லுகிற பிள்ளைகள், வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள், குடும்பமாக இருக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் தருகிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் கருத்தோடு காத்தருளும். ஆண்டவரே, இந்த காலநிலை மாற்றங்களினால் எந்தவித சரீர பலவீனங்களும் அணுகாதபடி கர்த்தர் பிள்ளைகளை கண்ணின் மணி போல் பாதுகாத்தருளும். விடுமுறை காலங்களில் வைக்கப்பட்டிருக்கிற எங்கள் பள்ளி செல்கிற பிள்ளைகள் தங்களுடைய விடுமுறை நேரங்களை கருத்தோடும் ஞானத்தோடும் செலவிடுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். வாலிப வயதிலே இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமானவற்றை தெரிந்து கொள்ளவும், கர்த்தருடைய சத்தத்தை கேட்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவும், உலகத்தின் சிற்றின்பங்களுக்கோ தீமைகளுக்கோ அடிபணிந்து விடாதபடி கர்த்தருக்கு பிரியமுள்ள பிள்ளைகள் எழும்பி பிரகாசிக்க ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவர் தாமே கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா, தூரமான இடங்களில் தங்கி படிக்கிற பிள்ளைகள் உண்டு. இந்த பிராந்தியங்களிலே கல்லூரிகளில் படிக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவரே, பிள்ளைகள் படிக்கிற இடங்களில் கருத்தோடு படிப்பதற்குரிய நல்ல ஞானம்,
நல்ல நண்பர்கள், நல்ல ஆசிரியர்களுடைய வழிகாட்டுதல்கள், படிக்கிற நிறுவனங்களிலே பிள்ளைகள் மன அமைதியோடு படிப்பதற்குரிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தருளும். ஆண்டவரே, பலவித போட்டித் தேர்வுகளும் தேர்வுகளின் காலத்திலும் வைக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். வாலிப வயதின் சூழல்களில் உலகத்தின் எந்தவித தீமைகளோ, ஊடகத்தின் தாக்கங்களோ, சிற்றின்பங்களோ பிள்ளைகளை ஆட்கொள்ளாதபடி கர்த்தர் கண்ணின் மணி போல் பிள்ளைகளை காத்துள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே எங்களுடைய திருச்சபையினுடைய எல்லா குடும்பங்களிலும், இந்த தேசத்தில் வாழுகிற குடும்பங்களிலும், ஊரில் வசிக்கிற எங்களுடைய குடும்ப அங்கத்தினர்களோடும் உம்முடைய கரம் தங்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த பிராந்தியத்திலே குடும்பங்களை விட்டு தனியாக இருக்கிற பிள்ளைகள் உண்டு. ஆண்டவருடைய கரம் அன்பு பிள்ளைகளோடு நிறைவாய் தங்கட்டும். குடும்பமாக தங்களுடைய வாழ்வின் நிலைகளை தொடர்கிற பிள்ளைகள் உண்டு. கர்த்தர் வேண்டிய தெய்வீக ஆசிகளை கர்த்தர் கொடுத்துள்ள வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். நாங்கள் வாழுகிற இந்த தேசத்தையும் கரத்திலே தருகிறோம். ஆண்டவரே, இந்த தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாம் இந்த தேசத்திலே வழி நடத்துகின்ற தேசத்தினுடைய அரசர்கள், தேசத்தினுடைய பிரதம மந்திரி, நாட்டினுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள், ஆளுகை செய்கின்ற எல்லா மக்களையும் கர்த்தருடைய கரத்திலே தருகிறோம். ஆண்டவருடைய கிருபை ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்தட்டும். தேசத்தின் எல்லை பாதுகாப்பு பணியிலே தங்களை ஈடுபடுத்திக் கொள்கிறவர்கள், தேசத்தினுடைய பாதுகாப்பு பணியிலே ஈடுபடுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவர் தாமே தம்முடைய தெய்வீக ஞானத்தையும் நிறைவான ஆசியும் நீர் பொழிந்தருள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்த தேசத்தின் பொருளாதாரங்கள் உயர்வை காணவும் உன்னத அனுபவங்களை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்யும். உழைப்பினால் இந்த தேசத்திலே உயர்வுகளை ஒவ்வொரு மக்களும் கண்டு மகிழ ஆண்டவர் இந்த தேசத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய இந்திய தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். இந்திய தேசத்தை ஆளுகை செய்கின்ற தலைவர்களுக்காய், இந்திய தேசத்தினுடைய பொறுப்பான பணிவிடைகளை நிறைவேற்றுகிற முதலமைச்சர்கள், அமைச்சர்கள், நாட்டினுடைய அதிகாரிகள், தேர்தல் கமிஷன், ஊடகங்கள், நீதித்துறைகள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரையும் கரத்திலேயே தருகிறோம். தேசத்திலே பல்வேறு விதமான மாணவர் எழுச்சிகளும், ஆண்டவர் தாமே தேசத்திலே பிள்ளைகள் சந்திக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் சவால்களிலும் ஆண்டவருடைய கரம் நிறைவாய் தங்கி ஏற்ற நல்ல தீர்வுகளும் தீர்மானங்களும் எடுப்பதற்கும், தேசத்தினுடைய வாழ்வு மறுகட்டமைப்பு செய்யப்படுவதற்கும் ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இந்திய தேசம் எங்கும் நடைபெறுகிற சுவிசேஷ பணிகளுக்காய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சுவிசேஷ பணிகளுக்கு நெருக்கடியான காலங்களும் தடைகளும் பலவித சோதனைகளும் இருக்கிற காலகட்டத்தில் ஆண்டவர் இறங்கி சுவிசேஷ பணிகளுக்குரிய திறந்த வாசலை நீ தர வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். ஆண்டவருடைய கிருபை எங்களுடைய தேசத்திலே நிறைவாய் தங்கட்டும். ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை கர்த்தர் ஆசீர்வதியும். திருச்சபையின் மூலமாக நிறைவேற்றப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களிலும் கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படவும், இதன் மூலமாக ஆண்டவருடைய அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசிக்கவும், ஆண்டவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கவும் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய தேசம், எங்களுடைய வாழ்வு தேவைகள் எல்லாவற்றை கர்த்தருடைய பாதத்திலேயே தருகிறோம். விடுமுறை காலங்களிலே ஊருக்கு சென்றிருக்கிற பிள்ளைகள், விடுமுறை காலங்களிலே பிரயாணத்துக்கென்று ஆயத்தப்படுகிறவர்கள், விடுமுறை காலங்களை நிறைவு செய்து பஹ்ரைன் தேசத்துக்கு பிரயாணப்படுகிற பிள்ளைகள் ஒருவரோடும் கிருபை தங்கட்டும். தம் தெய்வீக கரத்தினால் தாங்கியருளும். புதிய ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக பிரசன்னம் எங்களுக்கு முன் சொல்லட்டும். தீமைகள், அநீதிகள், நாச மோசங்களுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். தம் தெய்வீக பாதுகாப்பை எங்களுக்கு தாரும். தம்முடைய பராமரிப்பின் கரத்தை எங்களோடு கொண்டு வழி நடத்தும். எங்களை போஷித்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் கண்ணின் மணி போல் வழி நடத்த வேண்டும் என்று உம்முடைய கரத்திலே எங்களை தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமீன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும்.
எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்படாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னென்றைக்கும் உடையகளே. ஆமீன். அமருங்கள். தொடர்ந்து இறைநாம மகிமைக்காக பாடகர் குழுவினர் சிறப்பு பாடல் பாடுகின்ற போது ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று காணிக்கைகள் சேகரிக்கப்படும். அதைத் தொடர்ந்து பிறந்த நாள் மற்றும் திருமண நிறைவு நாளை ஆசரிக்கின்றவர்கள் முன்பாக வர கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள்.
படைத்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தந்தேன் என்னை இயேசு சுவாமிக்கே, உந்தன் திருப்பாதத்தில் என்னை காணிக்கையாக தருகிறேன் என்ற அர்ப்பண சிந்தையோடு உம் சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகளை ஆண்டவர் அங்கீகரியும், ஆசிர்வதியும். பை காணிக்கைகளாக, ஸ்தோத்திர காணிக்கைகளாக, முதற்பலன் நன்றி காணிக்கைகளாக ஆண்டவருடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொண்ட ஆசிர்வாதங்களில் ஆண்டவர் வாழ்வில் செய்த நன்மைகளை எண்ணி உம்முடைய சமூகத்தில் படைத்திருக்கிற இந்த காணிக்கைகள் மூலமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்படவும் உம்முடைய திருப்பணிகள் நேர்த்தியாய் நிறைவேற்றப்படவும் ஆண்டவர் கிருபை செய்யும். ஆண்டவரே, உம்முடைய நூலகத்திற்கென்று சொல்லி, நூலக திருப்பணியுடைக்கென்று சொல்லி காணிக்கைகளை படைத்த அன்பு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆலய சமூகத்திலே உம்முடைய திருப்பீட தண்டையில் புதிய வயதில் அடியெடுத்து வைக்கின்ற பிள்ளைகளாக, குடும்ப வாழ்வில் புதிய ஆண்டில் பிரவேசிக்கிற பிள்ளைகளாக, உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் சமீபமாய் நின்று செவிகொடும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும் என்று சொன்ன ஆண்டவருடைய கரம் அன்பு பிள்ளைகளோடு குழந்தை பலப்படுத்த வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். உலகத்தின் எல்லா தீமைகளுக்கு விலக்கி கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும். கடந்து போன காலங்கள் முழுவதிலும் கண்ணின்மணி போல் பாதுகாத்தவர் புதிய வயதின் காலங்களிலும் தம் தூய கரத்தினால் தாங்கும். உம்முடைய திருக்கரத்திலே எங்களையும் தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். நம்முடைய திருச்சபையின் சார்பில் தாங்கப்படுகிற அருட்பணி இயக்கங்களை குறித்த 2 இயக்கங்கள் ஜெபம் செய்வோம். எங்கள் கண்மலையும் மீட்பருமாகிய கர்த்தாவே, அடியனுடைய வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக. ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவனுடைய இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் சிந்தனைக்கு மையமாக நாம் எடுத்துக்கொண்ட வேதவசனம் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 26வது வாக்கியத்தை யாராவது படியுங்கள்.
நீ சுகமாய் இருக்கிறாயா, உன் புருஷன் சுகமாய் இருக்கிறானா, அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான். அவள் சுகம்தான் என்று சொல்லி. நாம் எல்லாருமே நம்முடைய வாழ்வின் அனுபவங்களில் நீங்கள் சுகமாக இருக்கிறீங்களா, நீங்கள் நல்லா இருக்கிறீங்களா, உங்கள் வீட்டில் எல்லாரும் சுகமாக இருக்கிறாங்களா என்று சொல்லி நாம் ஒருவரை ஒருவர் சந்திக்கின்ற போது கேட்கிற ஒரு பரிச்சயமான வார்த்தை. அந்த சுக செய்தியை நாம் கேட்கிற போது, அந்த சுகத்தை நாம் பகிர்ந்து கொள்ளுகிற போது நாம் இணைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை சில கடினங்களை சந்தித்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுகிற போது நாம் சொல்லுகிறோம், உங்களை ஆண்டவர் நடத்துவார், தைரியமாக இருங்கள் என்று சொல்லுகிறோம். ஆனால் பெரும்பான்மையான நேரங்களில் உண்மையிலே நமக்கு சுகமான அனுபவங்கள் இல்லாவிட்டாலும் கேட்கிற கேள்விக்கு நாம் சொல்லுகிற ஒரு பதில், நான் சுகமாக இருக்கிறேன். ஹவ் ஆர் யூ என்று கேட்டால் நாம் உடனே சொல்லிவிடுவோம், ஐ எம் ஃபைன், ஐ எம் ஓகே என்று நாம் சொல்லிவிடுவோம். ஒரு முன்காலங்களில் கடிதம் எழுதுகின்ற போது அந்த சுக செய்தியை குறித்து ஒரு 4 வரி இருக்கும். நம்முடைய சுகத்தை குறித்தும், உடல் நலத்தை குறித்தும், எப்படிப்பட்ட உணவுகள் சாப்பிடுங்கள் என்பதை குறித்தும் செய்திகள் இருக்கும். காலம் மாறிவிட்டது. இப்போது நாம் ஒருவேளை SMS மூலமாக தகவல்களை பரிமாறிக்கொள்ளுகிறோம், இணையதளங்கள் மூலமாக அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறோம். ஆனால் இப்பொழுது சுக செய்திகளை கேட்பதை விட அதிகமாக அலைபேசியில் ஏதேனும் தொடர்ந்து கால்கள் வந்துவிட்டால் நமக்கு எல்லாருக்குமே அதை வைத்தே ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து விடுகிறது. இந்த வேத பகுதியிலே குறிப்பிடப்படுகிற ஒரு பெண்மணியினுடைய பெயர் குறிப்பிடப்படவில்லை. அவளுடைய ஊர் சொல்லப்பட்டிருக்கிற சூனேம் என்கிற ஊரை சார்ந்த ஒரு பெண்மணி. அந்த பெண்மணி சூனேம் என்கிற பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறாள். இந்த சூனேம் என்கிற பட்டணத்தை யோசுவா 19ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே கோத்திரங்கள் அடிப்படையில் தேசத்தை பிரிக்கிற போது இசாக்கர் கோத்திரத்திற்கு அந்த பட்டணம் கொடுக்கப்படுகிறது. 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே சவுல் பெலிஸ்தரோடு பாளையம் இறங்கின இடம், அந்த இடம் சூனேம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலே சூனேமியாள் என்ற ஒரு பெண்மணி அவளுடைய வாழ்வை குறித்து சொல்லுகிற போது 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே அவள் ஒரு கனம் பொருந்திய பெண்மணி, நல்ல ஒரு செல்வாக்கு உள்ள ஒரு குடும்பம், அவள் நல்ல வசதியோடு இருக்கின்ற ஒரு குடும்பம் என்பதை ஒரே வரியிலே சொல்லப்படுகிறது. அவள் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ. தன்னுடைய செல்வாக்கை குறித்து அவள் பெருமை கொள்ளவில்லை, தன்னிடத்தில் உயர்வு இருக்கிறது என்பதை குறித்து அவள் பெருமை கொள்ளவில்லை. மாறாக ஆண்டவருடைய பணிவிடைக்கு என்று சொல்லி இந்த குடும்பம் தன்னை அர்ப்பணிக்கிறது. ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும், ஆண்டவருடைய திருப்பணியில் நாங்களும் இணைந்து பங்களிக்கிறோம் என்று சொல்லி இந்த குடும்பம் இந்த எலிசா தீர்க்கனுக்கு அந்த தேசத்தின் பகுதியிலே வருகிற போது உணவு கொடுத்து உபசரிக்கிறார்கள், தங்குவதற்கான இடம் கொடுக்கிறார்கள், தேவையான அடிப்படை வசதிகளை இந்த தீர்க்கனுக்கு பண்ணி கொடுக்கிறார்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே ஒரு நாள் எலிசா சூனேமுக்கு போயிருக்கும் போது அங்கே இருந்த கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டாள். அப்படி அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவான். 10வது வசனத்திலே தன்னுடைய வீட்டிலே இந்த ஊழியக்காரன் தங்குவதற்குரிய இடத்தை ஆயத்தம் செய்து கொடுக்கிறாள். இத்தகைய ஆசீர்வாதத்தை ஆண்டவருடைய திருப்பணியிலே இணைந்து மகிழ்வோடு செய்த ஒரு குடும்பம். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இந்த குடும்பத்திலே இருந்தபடியினால் அந்த தேவ மனிதனுக்கு என்று சொல்லி ஒரு சிறிய ஒரு பணிவிடையை நிறைவேற்றுகிறார்கள். அதனால் தெய்வீக ஆசீர்வாதத்தை இந்த குடும்பம் பெறுகிறது. ஒரு குழந்தை செல்வம் அந்த குடும்பத்தில் ஆண்டவருடைய பணியாளர் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு அந்த குடும்பத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கிறது. ஆனால் அந்த வேத பகுதியிலே படிக்கிற போது அந்த குழந்தை மரித்து போன ஒரு செய்தி,
மரித்து போன ஒரு செய்தியின் சூழலில் தான் அங்கே எலிசா தீர்க்கனுடைய வேலைக்காரன் அவளிடத்திலே வந்து கேட்கிறான், நீ சுகமாய் இருக்கிறாயா? உண்மையிலே அங்கே ஒரு கடினமான அனுபவம், கண்ணீரின் அனுபவம், வேதனையின் அனுபவம், இதயம் நொறுங்குண்ட அனுபவம். ஆனால் அவள் சொல்லுகிறாள், எல்லாம் சுகம்தான். உங்களை நம்முடைய வாழ்வின் அனுபவங்களிலும் சில நேரங்களில் இத்தகைய அனுபவங்களை வெளிப்படுத்துவது உண்டு. சிலர் நம்மிடத்தில் கேட்கிற போது நாம் சில நேரங்களில் எல்லாம் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லுவோம். சில நேரங்களில் வெளிப்புறமாக மிகவும் சிரிப்பு கலந்த முகத்தோடு புன்னகையோடு நாம் காரியங்களை பகிர்ந்து கொள்வோம். ஆனால் நம்முடைய உள்ளம் உடைந்து போயிருக்கும். நம்முடைய உள்ளத்திலோ உடைப்பட்ட அனுபவங்கள். நம்முடைய முகத்தை காண்கிறவர்கள் சொல்லுவார்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்லி. ஆனால் நம்முடைய உள்ளமோ உடைந்து போயிருக்கிற நேரங்கள் உண்டு. இந்த பெண்மணிக்கு நீ சுகமாயிருக்கிறாயா என்ற செய்தி அவள் உடைந்த அனுபவத்திலும் சொல்லுகிறாள், நான் சுகமாயிருக்கிறேன். அநேக இடங்களில் இந்த சுக செய்தியை கேட்ட அனுபவங்களை திருமறையிலே நாம் காண முடியும். ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 6வது வாக்கியத்திலே யாக்கோபு பிரயாணப்பட்டு லாபானை விசாரிக்கிற போது அவன் சுகமாய் இருக்கிறானா என்று கேட்கிறான். ஆதியாகமம் 43:27 யோசேப்பு சகோதரிடத்திலே கேட்கிறார், என்னுடைய தந்தை சுகமாய் இருக்கிறாரா? 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலும் 22ஆம் வசனத்திலும் தாவீது தன்னுடைய சகோதரர்களை குறித்து சுகம் விசாரிக்க சென்ற அனுபவத்தை நாம் காண முடியும். எனவே இந்த சுகம் விசாரிக்கின்ற அனுபவம் என்பது நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்தது, நம்முடைய பண்போடு கூட இணைந்தது. நாமும் அந்த சுக செய்திகளை பகிர்ந்து கொள்வதில் பல நேரங்களில் சந்தோஷப்படுகிறோம். நன்மையான காரியங்கள் வருகிற போது யாராவது சுகமா இருக்கிறீர்களா என்று கேட்டால் நம்ம சொல்லுவோம், என்னுடைய வீட்டில் இப்படி ஒரு மகிழ்ச்சியான காரியம் நிறைவேற இருக்கிறது, என்னுடைய குடும்பத்தில் பெரிய ஒரு ஆசீர்வாதமான காரியம் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் உண்மையிலே கஷ்டமாக இருக்கிற போது யாராவது கேட்டால் சொல்லுவோம், என்னுடைய நிலைமையை புரிஞ்சுக்கிடாம இப்போ கூட என்னை பார்த்து இப்படி கேட்குறாங்களே என்று சொல்லி வேதனைப்படுவோம். முதலாவது நாம் கற்றுக்கொள்ளுகிற செய்தி, வலிகள் நடுவிலும் வெளிப்படுகின்ற ஒரு விசுவாச பதிலுரை. வலிகள் நடுவிலும் வெளிப்படுகிற விசுவாச ஒரு பதிலுரை. நாம் எல்லாரும் பலவித வலிகளை வாழ்விலே சுமப்போம். சிலருக்கு தலைவலி வரும், சிலருக்கு பல்வலி வரும், சிலருக்கு காலை முதல் மாலை வரையிலும் உழைத்து உடல் சோர்வுகள் வருகின்ற போது உடலிலே வலிகளும் அசதிகளும் வருவதுண்டு. பல நேரங்களில் நீண்ட நாட்களாக எலும்பு தேய்வு, பலவித சரீர வியாதிகளை சுமக்கின்ற போது நாம் வலிகளை சுமப்பதுண்டு. பல நேரங்களில் இந்த வலிகளோடு இருக்கின்ற போது, வேதனையின் உச்சத்தில் இருக்கிற போது, பல நம்மிடத்திலே கேட்கிற போது நாம் சொல்லுவோம், எல்லாம் சரிதான், எல்லாம் சுகந்தான், நான் இருக்கிற நிலைமை நான் எப்படி இருக்கிறேன் என்றே தெரியவில்லை என்று சொல்லுவோம். ஆனால் இந்த சுனேமியாள் என்ற பெண்மணியிடத்தில் அதே கேள்வி கேட்கப்படுகிறது. உடைந்த உள்ளத்தோடு நிற்கிறாள், வலிகள் நிறைந்த பாரத்தோடு நிற்கிறாள், நொறுங்குண்ட இதயத்தோடு நிற்கிறாள், கலக்கமுற்ற மனதோடு நிற்கிறாள். அங்கே கேட்கப்படுகிற கேள்வி, ஆர் யூ ஆல் ரைட்? நீ சுகமாய் இருக்கிறாயா? அவள் சொல்லுகிறாள், சுகம்தான் என்று சொல்லுகிறாள். அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்வின் பயணத்திலே வலிகளை நாம் மேற்கொள்வதற்கு வலி நிவாரண மாத்திரைகளை எடுப்போம், தற்கால ஒரு நிவாரணம். அந்த பெயின் கில்லர் அதிகமாக சாப்பிட்டாலும் பிரச்சனை என்று சொல்லி மருத்துவர்களுடைய ஆலோசனையை நாம் கேட்டிருக்கிறோம். இருப்பினும் சில நேரங்களில் அந்த பெயின் கில்லர் நமக்கு ஒரு ரெமெடி தருகிறது. இவையெல்லாம் ஒரு குறுகிய கால ஒரு நிவாரணம் நமக்கு கிடைக்கிறது. அந்த குறுகிய கால நிவாரணத்தில் நாம் விடுதலை பெறுகிறோம், நல்லது. ஆனால் வெளிப்புறமான வலிகளிலிருந்து விடுதலை பெற்றுவிட்டோம், நீண்ட மருத்துவ சிகிச்சைகளை எடுத்து நாம் விடுதலை பெற்றுவிடலாம். சில அறுவை சிகிச்சைகள் மூலமாக அந்த வலிகளிலிருந்து விடுதலை பெற்றுவிடலாம். ஆனால் மனதில் இருக்கிற ஆழமான வலி, அந்த வலியிலிருந்து யார் நமக்கு விடுதலை தர முடியும்? நம்முடைய உள்ளான மனதில் இருக்கிற காயங்கள், உடைந்து போன நேரங்கள், உடைந்து போன சூழல்கள், யார் நமக்கு விடுதலை தர முடியும்? திருமறையை நாம் பார்க்கிற போது அநேக மனிதர்கள் இத்தகைய வலிகளை சுமந்தார்கள்.
அன்னாள் என்ற பெண்மணி குழந்தை செல்வம் இல்லை. அவளுடைய வலியை அவள் வெளிப்படுத்துகிற அந்த அனுபவத்தை 1 சாமுவேல் 1 அதிகாரம் 6வது வாக்கியத்திலே அவள் துக்கப்படும்படியாக அவளை மிகவும் விசனப்படுத்துவாள். அந்த வலி குடும்பத்திற்குள்ளாக இருந்த அந்த வலி வருகிறது. உனக்கு குழந்தை இல்லை என்கிற அந்த வலி வேதனை வீட்டிற்குள்ளந்து வருகிறது. அவள் செய்கின்ற காரியம் கர்த்தருடைய ஆலயத்திலே சென்று 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10வது வசனத்திலே மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். இன்னும் 13வது வசனத்திலே அவளுடைய இருதயத்தில் பேசினாள், அவளுடைய உதடுகள் மாத்திரம் அசைந்தது, அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. அநேக நேரங்களில் இத்தகைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்விலே உண்டு. நம்முடைய கண்கள் பார்க்கிற போதும் நம்முடைய முகத்தை பார்க்கிற போதும் நாம் இதை வெளிப்படுத்துவதில்லை. ஆனால் நம்முடைய உள்ளம் வலிகளை சுமந்து நிற்கிறது. மனதிலே ஆழமான வேதனைகளை சுமந்து நிற்கிறோம். மனதிலே உடைவுபட்ட அனுபவங்களை சுமந்து நிற்கிறோம். வீட்டிற்குள் அமைதியற்ற சூழல், பொருளாதார நெருக்கடிகள், ஆண்டவரோடு உள்ள உறவிலே உடைந்து போன நேரங்கள், யார் என்னுடைய வலியை தேற்றுவார் என்ற கேள்வியோடு நிற்கிறோம். அந்நாளின் அந்த வேதனையின் வலியை அந்த ஆலயத்திலிருந்த ஆசாரியன் கூட புரிந்து கொள்ளவில்லை. அந்த மனக்லேசத்தை புரிந்து கொள்ளவில்லை. நகோமி என்ற பெண்மணியினுடைய வாழ்வை சிந்திக்கின்ற போது இந்த நகோமி மிகுந்த வலி நிறைந்தவளாய் அவள் மறுபடியும் தன்னுடைய பெத்லகேம் தேசத்துக்கு போகிறாள். ரூத் 1 அதிகாரம் 14வது வாக்கியத்திலே அங்கே அவள் தனித்து விடப்படுகிறாள். அழுகை நிறைந்தவளாய் நிற்கிறாள். அவள் மறுபடியும் பெத்லகேமுக்கு வருகின்ற போது 19வது வசனத்திலே இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். 20வது வசனத்திலே இந்த அனுபவத்தை வெளிப்படுத்துகிறாள். என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்க வேண்டாம், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள். நான் கசப்பு நிறைந்தவள், என்னுடைய வாழ்வு கசந்து போய்விட்டது, வறுமையாய் நிற்கிறேன். என்னுடைய குடும்பத்தின் தலைவர்களோ பிள்ளைகளோ இல்லை, உறவுகள் இல்லை, என்னிடத்தில் பணம் இல்லை, ஒன்றுமில்லை, நான் உடைந்து போய் நிற்கிறேன் என்று சொல்லுகிறாள். நகோமியினுடைய அனுபவத்தை போன்று பல அனுபவங்களை நம்முடைய வாழ்விலே நாம் பெற்றிருப்போம். நாம் அதை ஒருவேளை மனம் திறந்து நாம் சொல்லுவதில்லை. ஆனால் சொல்ல வேண்டிய நபர் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். பெதஸ்தா குளத்தண்டையிலே 38 வருடம் நீண்ட காலம் காத்திருக்கிற அந்த வலியுடைய ஒரு மனிதன் எதிர்கால வாழ்வினுடைய நம்பிக்கையை நோக்கி காத்திருக்கிறான். யாராவது எனக்கு சுகம் தர மாட்டார்களா என்கிற ஏக்கத்தோடு நிற்கிறான். ஆண்டவர் அவனுடைய அருகிலே சென்று கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று யோவான் 5:6 கேட்கிற போது அவன் சொல்லுகிற ஒரு பதில், தண்ணீர் கலக்கப்படுகிறது, என்னை குளத்தில் போய் கொண்டு விடுகிறதற்கு யாரும் இல்லை. ஒரு தாழ்வு மனப்பான்மை அவனுடைய உள்ளத்திலிருந்து வருகிறது. வலிகளின் வேதனையின் உச்சத்திலே அவன் சொல்லுகிறான், என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை யாருமே பராமரிப்பதற்கு இல்லை. இன்று நம்முடைய குடும்பங்களிலும் இத்தகைய அனுபவங்கள் உண்டு. என்னை யாருமே கேர் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, என் மீது அன்பு பாராட்டுவதற்கு யாரும் இல்லை, என்னை நேசிப்பவர் ஒருவரும் இல்லை. என்னுடைய வாழ்க்கை சூழலே நான் இந்த வலிகளை சுமந்து கொண்டு திரிகிறேனே என்று சொல்லி நாம் சிந்திப்பது உண்டு. மனித வாழ்வு அநேகமாக நாம் வாழ்கிற கால சூழல் ஒரு பிராய்லர் லைஃப் ஸ்டைலில் நாம் எல்லாரும் வாழ்கிறோம். இந்த பிராய்லர் கோழி எளிதாக பிடித்து விடுவார்கள், எளிதாக கொண்டு விடுவார்கள். நம்முடைய வாழ்க்கை சூழலும் சிறிய சவால்களும் வலிகளும் வருகிற போது சில நேரங்களில் நாம் உடைந்து போய் விடுகிறோம். நம்முடைய உள்ளம் உடைந்து போய் விடுகிறது. சில நேரங்களில் தவறான முடிவுகளையும் நாம் எடுத்து விடுகிறோம். தூய பவுலாருக்கும் வலிகள் இருந்தது. 2 கொரிந்தியர் 12 அதிகாரம் 7வது வசனத்திலே சொல்லுகிறார், என் மாம்சத்திலே ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அந்த முள்ளை அவர் சுமந்து கொண்டே திரிகிறார். இன்னும் அவர் சொல்லுகிற போது அவருடைய திருப்பணியின் அனுபவத்திலே 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்திலே 23 முதல் 27 வரையுள்ள வசனத்திலே சொல்லுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன், அதிகமாய் அடிபட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகம் தரம் மரண அவதியிலே அகப்பட்டவன், மிலாறுகளினால் அடிபட்டேன், கல்லறையுண்டேன், கப்பர் சேதத்தில் இருந்தேன். பல கடினமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார். பகிர்ந்து கொண்டு எல்லா சூழல் நடுவிலும் அவர் சொல்லுகிறார்,
ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். ஆண்டவர் என்னை பலப்படுத்தினார். சரீரத்திலே முள் கொடுக்கப்பட்ட அனுபவத்தை குறித்து அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆற்றல் என்னை பலப்படுத்தியது. ரோமருக்கு எழுதின நூல் கடிதத்திலே 5ஆம் அதிகாரத்திலே 35வது வசனம் சொல்லுகிறது, 36 சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? வலிகளும் வேதனைகளும் பல பாடுகளும் சூழ நிற்கிறது, பல சவால்கள் நிற்கிறது. சொல்லுகிற அனுபவம், கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எது என்னை பிரிக்க முடியும்? கானான் தேசத்தை வேவு பார்ப்பதற்காக சென்ற மக்கள் கூட்டத்திலே 10 பேர் கொடுக்கிற ஒரு அறிக்கை, நம்மால் அந்த தேசத்தை மேற்கொள்ள முடியாது. யோசுவாவும் காலேபும் சொல்லுகிற ஒரு அறிக்கை, ஆண்டவருக்கு நம்மேல் பிரியமாயிருந்தால், ஆண்டவருக்கு சித்தமானால் நிச்சயம் நாம் இந்த தேசத்தை சுதந்தரிக்க முடியும். என்னாகமம் 14ஆம் அதிகாரத்தில் 6வது வாக்கியத்திலே, கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேசம் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். நம்முடைய வாழ்வின் பாதைகளிலும் வலிகளும் வேதனைகளின் நடுவிலும் ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வாயிலிருந்து வெளிப்படுகிற வார்த்தைகள் ஆண்டவரை குற்றப்படுத்தி அல்ல, மாறாக ஆண்டவருடைய கரத்திலே நம்மை தருவதற்கு எதுவாய் அமைய வேண்டும். ஒருவேளை பல்வலியும் தலைவலியும் தனக்கு வந்துவிட்டால் தான் தெரியும் என்று சொல்லுகிற போது, நமக்கு பிரச்சனை வந்துவிட்டால் நம்மை சுற்றி இருக்கிற எல்லாருடைய விசுவாசத்தையும் நாம் குலைத்து போட்டு விடுவோம். நம்மை சுற்றி வாழுகிற எல்லாருடைய விசுவாச அனுபவங்களையும் சிதைத்து விடுவோம். இந்த பெண்மணி செய்கின்ற ஒரு காரியம் சுகம்தான் என்று சொல்லுகிறாள். சாது கொச்சு குஞ்சு என்று சொல்லப்படுகிற கேரள மாநிலத்தில் பிரபலமான உபதேசியனாக நின்று தன்னுடைய திருப்பணியை நிறைவேற்றின மனிதன். அவர் ஆண்டவருடைய பணிக்காக பல இடங்களில் ஓடி ஆடி சென்று பணிவிடையாற்றி கொண்டிருந்தவர். அவர் ஒரு நாளிலே அவர் பணிவிடையாற்றி கொண்டிருக்கிற போது அவருக்கு வந்த தகவல், உங்களுடைய 9 வயது நிறைந்த மகன் மரித்து போய்விட்டார். அந்த மரண செய்தி கேட்டவர் அவர் ஓடி இல்லத்திற்கு வருகிறார். தன்னுடைய மகனை மடியிலே வைத்துவிட்டு அவர் பாடின ஒரு பாடல், துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவு என்ற கையில் தந்து சந்தோஷத்தோடு அது வாங்கி அல்லேலூயா பாடிடும் நான் என்று சொன்னார். அவர் சொல்லுகிற போது, இஃப் த லார்ட் அலோவ்ஸ் மீ for the cup of suffering into my hands, I will receive it with joy and sing hallelujah என்று சொன்னார். துக்கத்தின் பாத்திரத்தை கர்த்தர் என்னுடைய கரத்திலே தந்துவிட்டார், அனுமதித்திருக்கிறார், நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி பாடினார். இரண்டாவதாக நாம் கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி, உயர்வோ தாழ்வோ இறைவனை நாடுவோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை யாராவது படியுங்கள். ரோமர் 8:39. உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறேன். எலிசா சுனேம் ஊருக்கு போன போது இந்த குடும்பம் உயர்விலே உணவு கொடுத்து உபசரிக்கின்றது. செல்வாக்கான ஒரு குடும்பம், கனம் பொருந்திய ஒரு குடும்பம், நல்ல மகிழ்வாய் இருக்கின்ற போது, உயர்விலே இருக்கின்ற போது இந்த குடும்பம் உபசரிக்கின்றது. எபிரேயர் 13:2 சொன்னப்பட்ட வண்ணமாக அந்நியரை உபசரிக்க மறவாதிருங்கள் என்ற அனுபவத்தை இந்த குடும்பம் சொந்தமாக்கி கொண்டது. ஆபிரகாம் சாராளுடைய குடும்பம் உபசரிப்பில் ஆண்டவருடைய ஆசியை பெற்றுக்கொண்டார்கள். லோத் தூதர்களை உபசரித்தபடியினால் ஆசியை பெற்றுக்கொண்டார். மார்த்தாள் மரியாள் லாசருடைய வீட்டிலும் அவர்கள் ஆண்டவரை உபசரித்த போது அந்த தெய்வீக ஆசியை பெற்றுக்கொண்டார்கள். தன்னுடைய கரத்தில் இருந்த பணம், செல்வாக்கு, ஆஸ்திகளால் பிரதிபலன் எதிர்பாராது ஆண்டவருக்கு பணிவிடை நிறைவேற்றுகிறாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரத்திலே 13வது வாக்கியத்திலே எலிசா தீர்க்கன் கேயாசியிடத்திலே ஒரு தகவலை சொல்லி அந்த பெண்மணியிடத்திலே கேட்க சொல்லுகிறார். எம்மா, நீ இவ்வளவு நன்றாக என்னை உபசரிக்கிறாய்,
எனக்கு தேவையான எல்லா உணவுகளையும் உங்களுடைய குடும்பத்தார் சார்பாக தருகிறீர்கள். நான் உங்களுக்காக அந்த ராஜாவினிடத்தில் ஏதாவது பரிந்து பேச வேண்டுமா, உங்களுக்காக ஏதேனும் ரெக்கமெண்டேஷன் கொடுக்க வேண்டுமா என்று சொன்னபோது அந்த பெண்மணி சொல்லுகிறாள், நான் சுகமாய் குடியிருக்கிறேன், எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்கவில்லை, ஒரு நிறைவு போதும் என்ற மனம், நான் ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற எண்ணம். லூக்கா நற்செய்தி நூலில் 8ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனத்திலே ஆண்டவருக்கு பணிவிடை செய்த அநேக பெண்மணிகளை சொல்லப்படுகிறது. அதில் ஏரோதின் காரியக்காரனாகிய மனைவியினுடைய பணிவிடை நிறைவேற்றி சொல்லப்படுகிறது. இன்னும் சொல்கின்ற போது தங்கள் ஆஸ்திகளால் அநேகர் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். ஆண்டவருடைய பணிவிடையே அநேகர் நிறைவேற்றினார்கள். தொற்காள் என்ற பெண்மணி, அவளுக்கு தெரிந்தது தையல் கலை. அந்த தையலின் மூலமாக அநேகருடைய விதவைகளுடைய வாழ்விலே நம்பிக்கை கொடுத்ததை அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். நம்முடைய விசுவாச வாழ்விலும் நாம் உயர்வில் இருக்கிற போதும் ஆண்டவருக்கு பணிவிடை செய்ய வேண்டும், தாழ்வில் இருக்கிற போதும் ஆண்டவருடைய கரத்தை பிடித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆலயம் ஒன்றிலே, ஒரு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனியிலே, ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியிலே மேனேஜராக பணியாற்றுகிறவர். கை நிறைய சம்பளம், அவருக்கு வாகனம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். அவர் எல்லா பணிவிடைகளையும் உதவியாளர்களை வைத்தே செய்து விடுவார். ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலை ஆனவுடன் அவர் ஆலயத்தில் வருவார். வந்து ஒரு சின்ன டவல் எடுத்து எல்லா பெஞ்சையும் துடைப்பார். ஒவ்வொரு பெஞ்சுகளையும் நேர்த்தியாக அடுக்கி கொண்டே வருவார். ஒரு நாளில் இந்த ஆலயத்தினுடைய பாஸ்டர் அவரை பார்த்து கேட்டார், ஐயா, நாங்கள் இதற்கென்று ஆள் வைத்திருக்கிறோம், எல்லா வேலைகளும் நேர்த்தியாக செய்யப்படுகிறது, நீங்கள் ஏன் கஷ்டப்படுகிறீர்கள் என்று சொன்னபோது அவர் சொன்னார், ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற வாஞ்சை, என்னால் முடிஞ்சது எனக்கு கிடைக்கிற நேரத்தில் இந்த வேலையை ஒவ்வொரு நாளும் வந்து செய்வேன் என்று சொல்லி அவர் சொன்னார். ஆண்டவருக்காக எதையாவது செய்ய வேண்டும் என்ற துடிப்பு இந்த சுனேமியாள் என்ற பெண்மணிக்கும் இருந்தபடியினால் அவளுடைய குடும்பம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது. இப்பொழுது அந்த குடும்பத்திலே ஒரு இழப்பு, குழந்தை செல்வம் இல்லை, குழந்தை செல்வம் மரித்து விட்டது. ஆனால் அந்த பெண்மணி சிந்திக்கின்ற ஒரு காரியம், தலைக்கு மேல் வெள்ளம் போய்விட்டது, இனிமேல் ஜான் போனால் என்ன, முழம் போனால் என்ன என்று சிந்திக்காமல் தீர்க்கனுடைய பாதத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறாள். தீர்க்கனுடைய கரத்தை உறுதியாய் பிடித்துக் கொள்கிறாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே, பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்தில் வந்து அவன் காலை பிடித்துக் கொண்டாள். ஆண்டவருடைய கரத்தை முழுமையாய் பற்றி கொண்டாள். ஆண்டவரே, இப்பொழுது நான் கண்ணீரில் இருக்கிறேன், கவலையில் இருக்கிறேன், ஆண்டவரே நீர் எனக்கு வேண்டும், உம்முடைய கரம் எனக்கு போதும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்கிறார். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரத்திலே 12வது வாக்கியத்திலே அங்கே யோசபாத் மன்னனுடைய ஒரு ஜெபம் சொல்லப்படுகிறது. எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, ஆண்டவரை நிற்பதற்கு எங்களிடத்தில் பலன் இல்லை. இந்த யோசபாத் அரசனுக்கு விரோதமாக மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர், திரளான மக்கள் யுத்தம் செய்யக்கூடி வந்து விட்டார்கள். அவனுடைய கையிலோ ஆயுதங்களை குறித்து அவன் சிந்திக்கவில்லை. தேசமெங்கும் உபவாசத்தை அறிவித்தான். கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறான். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு தெரிவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தை நாம் பிடித்துக் கொள்வோம். எரேமியா 33:3 எப்பொழுதுமே நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். வாழ்விலே உயர்வுகள் வருகிற போதும் ஆண்டவரை தேடுகிறோம், நல்லது. கஷ்டம் வருகிற போதும் ஆண்டவரை தேட வேண்டும். 38 வருடம் பெதஸ்தான் குளத்தண்டையிலே வியாதியாய் இருந்த மனிதன், அவன் யாராவது எனக்கு விடுதலை தருவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை, அவனுடைய எதிர்பார்ப்பு பூரணமானது. அவன் பூரணமான விடுதலையை பெற்றுக்கொண்டான். நம்முடைய அர்ப்பணமும் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ரோமர் 8ஆம் அதிகாரம் 36வது வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ என்று சொல்லி, உயர்வானாலும் தாழ்வானாலும் எந்த நிலையில் வந்தாலும் சரி, எந்த கடினங்கள் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் பிரிக்க முடியாது என்று தூய பவுலார் சொல்லுகிறார்.
கஷ்டமான அனுபவத்திலும் இந்த பெண்மணி விசுவாச உறுதியோடு ஆண்டவருக்காய் செயல்பட்டாள். நம்முடைய விசுவாச வாழ்வின் அனுபவங்களிலும் அநேக வலிகளை சுமந்து கொண்டு நிற்கிறோம். நம்முடைய மனதில் இருக்கிற வலிகளுக்கு மருந்து எப்போது கிடைக்கும்? வலி நிவாரணமாக உள்ளே நாம் டெம்பரரி ரிலீஃபாக அநேக மருத்துவத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் தெய்வீக மருத்துவரான ஆண்டவருடைய கரத்தை நம்மை தர வேண்டும். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய கரத்தை பிடித்துக் கொள்வோம். உயர்வானாலும் தாழ்வானாலும் வாழ்வின் எந்த நிலையும் வந்தாலும் சரி, ஆண்டவரை தேடுகிற அனுபவத்தை சொந்தமாக்குவோம். ஆண்டவர் தாமே நம்முடைய விசுவாச வாழ்வின் அனுபவத்தை ஆசீர்வதித்து சுகமான காலங்களை ஒவ்வொரு நாளும் கட்டளையிட்டு நம்மை வழி நடத்துவாராக. ஆமென். இறை நாம மகிமைக்காகவும் ஆராதனைக்கு இறுதியாக என்னையா தினமுனை நம்பினான் இருப்பது அறியாயோ என்ற கீர்த்தனையை நாம் இணைந்து பாடுவோம். ஜனமும் சுற்றத்தோர்கள் உரிமை இல்லையே. பின் எவரிடம் போவேன் சொல்லது பெரிய தொல்லையே. பேசும் விசுவாசம் வளநேச கதிர் வீச அருள் என்னையா. தினமுனை நம்பி நான் இருப்பதறியாயோ. மனதேங்கும் என் களி நீங்கும்
ஜெபம் செய்வோம். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் என்று சொன்ன ஆண்டவருடைய திருக்கரத்திலே எங்களை அர்ப்பணம் செய்கிறோம். எங்களுடைய உள்ளங்களில் நொறுங்குண்ட அனுபவங்கள், வலிகளையும் வேதனைகளையும் சுமந்து பல நேரங்களில் நாங்கள் வெளியே எங்களுடைய உணர்வுகளை காட்டிக்கொள்ள முடியாமல் எல்லாம் நன்றாக இருக்கிறது என்கிற அனுபவத்தோடு பல நேரங்களில் எங்களை வெளிப்படுத்துகிறோம். ஆண்டவர் எங்களுடைய உள்ளத்தின் ஆழங்களை அறிகிற தெய்வம். என்னுடைய சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி அந்த வேதனையின் உச்சத்திலே 3 தரம் உம்மை நோக்கி நான் மன்றாடினேன். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்ன ஆண்டவருடைய ஆற்றலை பெற்றுக்கொண்ட தூய பவுலாரை போன்று நாங்களும் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். தம் தெய்வீக ஆற்றலினால் எங்களை நிரப்பியருளும். உள்ளம் நொறுக்கப்பட்ட அனுபவம், நொறுங்குண்ட ஆவியோடு நறுங்குண்ட மனதோடும் கரத்திலே நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். கர்த்தர் இறங்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம். எங்கள் வாழ்வின் பயணத்திலே உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் தாழ்வான நிலையிலே நெருக்கடிகளையும் வேதனைகளையும் பாடுகளையும் வலிகளையும் நாங்கள் சந்தித்தாலும் ஆண்டவரை விட்டு ஒருபோதும் விலகாதபடி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு எதுவும் எங்களை பிரிக்க முடியாது என்ற அர்ப்பண சிந்தையோடும் பாதத்திலே எங்களை தருகிறோம். இந்த மாதத்தினுடைய கடைசி நாளிலே உம்முடைய பாதத்தில் வந்து உம்மை நோக்கி பார்க்க ஆண்டவர் தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். புதிய ஒரு மாதத்தை நாங்கள் எதிர்நோக்கி நிற்கிறோம். கர்த்தருடைய தூய கரம் எங்களுக்கு முன் சொல்லட்டும். நீரே எங்களை தாங்கி வழி நடத்தும். தம்முடைய தெய்வீக பாதுகாப்பையும் வழி நடத்துதலையும் பராமரிப்பையும் எங்களுக்கு தந்தருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளின் இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் உங்களை ஒப்புவிக்கிறோம். தந்தை, மைந்தர், தூயாவியராகிய சர்வ வல்லமை பொருந்திய கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள்ளே இருந்து எப்பொழுதும் உங்களோடே நிலைத்திருக்க கடவுது. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.